பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே அம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எண்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடை முடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளியுள்ள காஞ்சி புராணம் புராண வரலாற்று படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நைமிசாரண்ய வனத்திலே அரும்பெரும் தபசிகளாகின்றவர்கள் கூடி இந்த பிறவியாகின்ற நோயினை கடப்பதற்கு பெருமானுடைய திருவடி தரிசனம் வேண்டும். அதற்கு சாலச் சிறந்த வழி உபாயம் யாது என்று தங்களுக்குள் ஆராயும் பொழுது தவமே சிறந்த வழி என்று வசிட்டர் கூறுகின்றார். தவத்தினும் அறமே சிறந்தது என்று சாதாதவ முனிவர் கூறவும், தவத்தினும் கொடையே சிறந்தது என்று கௌதம முனிவர் கூறுகின்றார்கள். இவையெல்லாம் வெளிப்படையாக நிகழ்ந்தாலும் அகத்து உணர்வாகின்ற சத்தியம் அதுவே இந்த மூன்றிலும் சிறந்தது என்று காசிப முனிவன் கூற, நீங்கள் கூறுகின்ற அறங்கள் எல்லாம் வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்வி அதற்கு உறுப்புகளாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உறுப்புகளோடு கூடிய வேள்வி அதுவே சிறந்தது என்று பரத்வாஜ முனிவர் கூறினார். உலகமானது தொடர்ந்து நிகழ வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் முக்தி பெயர் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தவமும் புண்ணியமும் நம்மோடு நின்று போகாமல் அது தொடர்வதற்காக மகப்பேறு தொடர்ந்து மகனுக்கு மகன் அவனுக்கு மகன் என்று இந்த சந்தான விருத்தி என்பதுதான் கடவுள் தன்மையை அவருடைய தரிசனத்தை பெறுவதற்கு சரியான வழி என்று கண்ம முனிவன் கூறவும், இவை எல்லாம் வழிதான், ஆனால் இவை அனைத்தையும் கடந்து நாம் செல்ல வேண்டும் என்பதனால இவற்றை கடைபிடித்து தக்க நேரத்திலே அனைத்தையும் துறந்து நிற்கின்ற துறவே மேலான நெறி என்று சைவ முனிவனாகின்ற துர்வாசன் கூறினான் என்று கூறினார். துர்வாசனுக்கு மட்டும் சைவ முனிவன் என்று ஒரு அடைமொழி கூறினார் இங்கு ஆசிரியர். என்ன காரணம்னா, சைவத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கின்ற முனிவர்கள் மூவர் என்று கூறுவார்கள். அகத்தியர், கௌதமர், துர்வாசர். அதில் அகத்தியர் புதிய மலையில் இருக்கின்றார். வந்தோரிந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடு நீ ஆழ்கென அருளி சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தே சகலி செய்து இறைஞ்சு அகத்தியன் தனக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டடைந்தேன் செந்தன் மாமலர் திருமகள் மருவும் செல்வத்தென் திருநின்றியூரானே என்று நம்பியாரூருடைய தேவாரம். அதில் அகத்தியனுக்கு புதிய மலையிலே சேர்வு நல்கினார், இருப்பிடம் அளித்தார் பெருமான். ஒரு பெருமான் இவ்வாறு செய்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல கௌதம முனிவர் இருந்து விளங்குவது திரு அண்ணாமலையிலே. துர்வாச முனிவர் அவர் மனத்தோடு இருப்பது இன்றும் இருப்பது தில்லையிலே சிதம்பரத்தில் என்று பார்க்கின்றோம். அந்த சைவ முனிவனாகின்ற துர்வாசன் துறவுதான்
இறைவனை அடைவதற்குரிய நேரடியான வழி என்று கூறுகின்றார். தியாகேனேகே அமிர்தத்துவம் ஆனசுகு என்று வேதங்கள் கூறுகின்றன. துறவினாலே உயர்ந்த தகுதி படைத்த ஒரு சிலர் மனவிலா பெருவாழ்வினை பெற்றார்கள், அதாவது சிவத்தன்மையை பெற்றார்கள் என்று வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. என்பதனால உலக வாழ்விலே நாம் எத்துணை தர்மங்களை கடைபிடித்தாலும் இறுதியிலே கடவுளுக்காக அவற்றையெல்லாம் கைவிட வேண்டும். பெருமானை மட்டுமே பற்ற வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று துறவிலேதான் முத்தாய்ப்பு இருக்கின்றது. துறவாதவனுக்கு பிறவி நீங்காது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த குறளுக்கு சிறப்பாக பொருள் சொல்ல வேண்டும் என்றால் அப்பர் பெருமானுடைய பொருள் பார்க்க வேண்டும். உலகத்திலே இறந்து போவர்களை கண்டு பெரியோர்கள் வருத்தப்படுவதில்லை. அவர்கள் மீண்டும் பிறப்பதற்காக இறந்து போனால் மட்டும்தான் வருத்தப்படுகின்றார்கள். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லி, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்காமல் இந்த வினை முடிந்த அளவிலே உடலினை ஒருவன் பாம்பு தன்னுடைய சட்டையை உரிப்பதை போலவும் தன்னுடைய நிழலை மிதித்தவன் மீது சண்டைக்கு போகாதிருப்பதை போலவும் துறவி ஒருவன் தான் பற்றற்ற நிலையில் இருந்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற காலத்திலே பஞ்சபூதங்களால் ஆகின்ற உடம்பு பஞ்சபூதங்களிலே சென்று சேரவும் தான் பிரிந்து பெருமான் திருவிடை சென்று சேர்கின்றான். அந்த துறவியினுடைய பெருமையை கூறுவதாக திருக்குறள் அமைகின்றது. எப்படின்னா, துறந்தார் பெருமை துணைக்கூறின், துறவியினுடைய பெருமையை ஒப்பீடு செய்து கூற வேண்டும் என்றால், துணை கூறுதல் என்றால் ஒப்பீடு செய்து கூற வேண்டும் என்றால் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. உலகத்திலே துறவாமல் இறப்பவர்கள் மீண்டும் பிறக்கவே செய்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அவரநிலையை நினைத்து பார்த்தால் போதும். அப்ப துறவினுடைய பெருநிலை என்பது அறியப்படுகின்றது. என்பதனால துறவே தலை சிறந்த வழி என்று இங்கு சைவ முனிவனாகின்ற துர்வாசன் கூறுகின்றார். இதை பார்க்கும் பொழுது ஒன்றை விட ஒன்று மேலானது என்று தகுந்த காரணங்களோடு கூறுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். தவத்திலே ஆரம்பித்து, தவம் என்பது இந்திரிய நிகிரகம், அவ்வளவுதான். அந்த அதிலிருந்து ஆரம்பித்து உற்று நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு, அதிலிருந்து ஆரம்பித்து அதனினும் மேலானது என்று ஒரு தகுந்த காரணத்தை கூறுகின்றார்கள். இன்னொரு முனிவர் கூறுகின்றார். அதனினும் சிறந்த ஒன்றை இன்னொரு கூறுகின்றார். இறுதியிலே துறவிலே வந்து நிற்கின்றார்கள். அவ்வாறு துறவே சிறந்தது என்று கூறுகின்ற அந்த துர்வாசன் எழுந்து என்று கூறுகின்றான். அதாவது இதில் எனக்கு ஐயமில்லை, இதனுடைய பலனை அனுபவித்தவன் நான் என்று ஒரு டெஸ்டமெண்ட், ஒரு நீதிமன்றத்திலே சாட்சி கூறுவதை போல அவன் எழுந்து நின்று கூறுகின்றான். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் பலவரும் இவ்வாறு பல கருத்துக்களை கூறிய முனிவர்கள் தங்கள் கருத்துக்களை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். என்பதனால அவர்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை வரவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் செய்த தவத்தின் பயனாக அவன் அங்கு வந்து சேர்கின்றான் சூதமா முனிவன் என்பதனை 20வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. இன்னவாறு பன்முனிவரும் இயம்பினர் பிணங்குழி. இயம்பினர் பிணங்குழி என்பது, இயம்பினர் என்பது முற்றச்சம், இயம்பி பிணங்குழி. இவ்வாறு பல கருத்துக்களை கூறி அவர்கள் தங்களுக்குள்ளே பிணங்குகின்றார்கள் என்றால் கருத்து மாறுபடுகின்றார்கள் என்பது அர்த்தம். சண்டை போடுகின்றார்கள் என்பது பொருள் இல்ல. பிணக்கம் என்பது கருத்து வேறுபாடு, அவ்வளவுதான். டிசக்ரி. அவர்கள் உயர்ந்த தவசிகள் என்பதனால நாம தே அக்ரி டு டிசக்ரி என்று கொள்ளலாம். ஏன்னா அவர்களுடைய அந்த பெருந்தன்மையை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை வரவில்லை. இயம்பினர் பிணங்குழி இவர் ஈட்டும் நன்னர் வாந்தவம் கொணர்ந்தன ஆயிடை நணுகினான் விடையூறும் என்னையாளுடை இறையடி தைவரும் இடையராத்தியானத்தான் பன்னிமைத்தவ பராசரன் பயந்தருள் பண்ணவன் மாணாக்கன். இவ்வாறு இவர்கள் கருத்து ஒற்றுமை ஏற்படாமல் பிணங்குகின்ற நேரத்திலே இவர்கள் செய்த நன்னர் வாந்தவம், பெரிய தவம், நல்ல தவம், அந்த தவமானது சூதமுனிவனை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அந்த தவம்தான் சேர்த்ததோ என்று கூறும்படி அங்கு வந்து சேர்ந்தான் சூதமா முனிவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், விடையூறும் என்னை ஆழ்ந்த இறையடி தைவரும் இடையரா தியானத்தான்.
ரிஷபாருடனாக இருக்கின்ற என்னை ஆள்கின்ற கடவுள், என்னை ஆள்கின்ற கடவுள் என்று இங்கு கவிக்குற்று மாதவ சிவஞான முனிவர் தன்னுடைய தெய்வம் என்று கூறுவது சிவபெருமானை. இப்ப அது போல சேக்கிழார் பெருமானும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல் அதனை பின்பற்றுவார். என்னையாளுடைய காணவர் கரிய சிங்கம் என்று கூறுவார் கண்ணப்ப நாயனாரி. அது போல குங்குலிகலை நாயனாருடைய புராணத்திலும் கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். இப்போது எம்மையாளுடைய பெருமான் என்றும் என்னையாளுடைய அடியவன் என்று கூறுவார். நமக்கெல்லாம் கடவுள் சிவபெருமான், எனக்கு கடவுள் கண்ணப்பர் என்று கூறுவதைப் போல அது அமையும். அதே போல என்னையாளுடைய என்ற அந்த தொடர் இங்கு சேக்கிழாரிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை போலவே அடுத்து வருவது இறையடி தைவரும் இடையிறா தியானத்தான். தைவருதல் என்றால் தடவுதல், கையினால் தடவுதலை குறிக்கல, இது உள்ளத்தினால் இடையிறாது தியானத்திலே குறிக்கின்றது. அப்பொழுது பெருமானுடைய திருவடியை விடாது மனத்தினாலேயே தைவருகின்றான் என்றால் தடவிக்கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட இடையறா தியானம், எண்ணெய் ஒழுக்கு போன்ற தியானம். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெயை விடுகின்றோம் என்று சொன்னால் அந்த எண்ணெயை ஒவ்வொரு அணுவும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு இடைவிடாது விழும். அதே போல தியானம் என்பது இடையூறின்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியானத்தை கொண்டவன் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் என்று அப்பெருமானை பற்றி கூறுவார். அதை கொண்டு இங்கு கூறுகின்றார். இறையடி தைவரும் இடையரா தியானத்தான் பன்னு வைத்தவ பராசரன் பயந்தருள் பண்ணவன் மாணாக்கர். பராசரன் என்ற முனிவன், அவன் பயந்தருள் பண்ணவன். பண்ணவன் என்றால் மேலான இயல்புகளை கொண்டவன். பராசரனுடைய பிள்ளை யார் என்று கேட்டால் வியாசமா முனிவர். அந்த வியாசமா முனிவருடைய சீடர் மாணாக்கர் யார் என்றால் சூத முனிவர். ஆகவே பராசரனுடைய பிள்ளையாகின்ற வியாச முனிவருடைய சீடராகின்ற அந்த சூத முனிவன் இங்கு சேர்ந்தான் என்பது 20வது பாடல். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டா, அவர் திருநீரை நின்றிருக்கின்றார், ருத்ராட்ச மாலைகள் நின்றிருக்கின்றார், ஜட்டாமுடி தாங்கி இருக்கின்றார். அந்த சைவ திருக்கோலத்திலேயே சூதமா முனிவர் காணப்படுகின்றார் என்பது 21வது பாடல். விலங்கு நிற்றொளி கதிர் செய்ய வீங்கிருள் அக்க மாலை வீசும். அந்த பெருமானுடைய திருமேனியிலே விளங்குகின்ற திருநீற்றினுடைய ஒளி என்பது பகலை செய்யுமா, அது பகல் போல இருக்கும். அவர் அணிந்திருக்கின்ற ருத்ராட்ச மாலைகள் நிறைய போட்டுட்டு இருக்காரு அர்த்தம். அந்த ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் என்ன பண்ணும், இரவே உண்டாக்கும். எல்லாம் கரிய நிறம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவை பகலும் இரவும் சேர்ந்தாற் போல காணப்படுகின்றான் அந்த சூத முனிவன். திருநீற்று ஒளியினாலே பகலை செய்து கொண்டு ருத்ராட்ச மாலைகளினுடைய ஒளியினாலே இரவை செய்து கொண்டு அவன் காணப்படுகின்றான். வீங்குருள் அக்க மாளிகை வீசும் வளங்கனிந்த பொன்மேனியான். நல்ல தபத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற மேனி ஒளி, அந்த தப பிரபா என்று கூறுவார்கள். தபத்தின் ஒளி வீசுகின்ற பொன்னால் செய்த மேனியை கொண்டவன், பொன்னால் செய்ததை போன்ற மேனியை கொண்டவன் தவ ஒளியினால. புண்ணியம் வடிவெடுத்தென வந்தான். புண்ணியத்திற்கே கைகால்கள் முளைத்ததை போல் காணப்படுகின்றான் அவன். நாம் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் அவனை காண முடியும் என்பதனால அவனை புண்ணிய மூர்த்தி, புண்ணியத்தின் வடிவம் என்று கூறலாம். அதை போல அவன் வந்தான். புண்ணியம் என்பது அப்டிராக்ட், அதற்கு வடிவம் கிடையாது. அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது சூதமுனிவன் என்பதை கூறுவதற்காக ஒரு தற்குறி பெற்றத்தை சொல்கின்றார். புண்ணியம் வடிவெடுத்தன, புண்ணியம் வடிவு கொண்டு வந்ததை போல வந்தான். துளங்குறாது உயர் புராணமுற்றளந்தரி தொல்லையோ. துளங்குறாது என்றால் அசைவின்றி. அசைதல் என்பது என்ன, இது சரியா அது சரியா என்று உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஐயம். அந்த ஐயம்தான் உள்ளத்திற்கு அசைவு. அசைவில்லாமல் எல்லா புராணங்களுக்கும் முதல்வன் சிவபெருமானே என்று தெளிவாக அறிந்தவன் சூதமுனிவர். எல்லா புராணங்களையும் அவர் சொல்லியிருக்கின்றார். புராணங்கள் பலவிதமாக இருக்கின்றன. 10 புராணங்கள் சிவபுராணங்கள் என்று கூறப்படுகின்றன. 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள் என்று கூறப்படுகின்றன. 2 புராணங்கள் பிரம்ம புராணங்கள், ஒரு புராணம் சூரியனை குறித்த புராணம், ஒரு புராணம் தேவியை குறித்த புராணம், இப்படி எல்லாம் வருகின்றது. அப்படி வரும் பொழுது ஆனா நேரடியாகவோ பரம்பரையாகவோ, அதாவது பரம்பரை என்றால் இன் டியூ கோர்ஸ், முறையாகவோ எல்லா புராணங்களும் முழுமுதற் பொருளாக சிவனையே காட்டுகின்றன.
என்ற புராணங்களுடைய உள்ளக்கிடை என்பது சூதமுனிவனுக்கு தெரியும். இது சூதமுனிவனுக்கு தெரியும் என்று சம்பந்த பெருமானுக்கு தெரியும். சம்பந்த பெருமான் அந்த திருப்பாசுரம் என்ற அந்த திருப்பதிகம், வைகையினுடைய வெள்ளத்திலே இது வைகை நீரை எதிர்ந்து சென்று பெருமானுடைய அந்த பரத்துவத்தை நிரூபிக்கும் என்று சொல்லி போட்டார். அவ்வாறு சொல்லி போட்ட அந்த பதிகம், அதிலே ஒரு பாடல், வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்த உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. புராணங்கள் என்பன சூதனுடைய ஒலிமாலை, சூதனுடைய வாய்மொழி. சூதன் தான் பெற்ற ஞானத்தை புராணமாக உலக மக்களுடைய நன்மைக்காக அதனை மீண்டு உரைத்தான். அவ்வாறு அவருக்கு என்ன பேருன்னா உபவக்தா, தான் அறிந்ததை இன்னொருவருக்காக எடுத்து சொல்லுதல், தானே அமைத்து சொல்லுவதென்று தானே கூறுபவன் என்பவன் முதல் பக்தா, முதலிலே கூறுபவன். எல்லா கல்விக்கும் முதல் பக்தா என்பவர் சிவபெருமானே. அவரிடமிருந்து பெற்ற ஞானத்தை தான் அவரவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார்கள் என்பதனால எல்லாருமே அனுபக்தாக்கள், அதாவது தொடர்ந்து கூறுபவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். அதிலே ஒருவன் சூதன். அவன் இந்த புராணங்களை கூறும் பொழுது இந்த புராணங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமானே என்பதை அறிந்து வைத்தே கூறியிருக்கின்றான் என்பது சம்பந்த பெருமானுடைய பாடலுடைய பொருள். பூத முதல்வன் என்று சொன்னால், பூதங்கள் என்றால் உயிர்கள் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் தலைவன் யாரு? சிவபெருமான் தானே. பசுபதி என்று அவனுக்கு பெயர். அந்த பசுபதியையே அவனுடைய முதன்மையே முதன்மையாக கொண்டிருக்கின்றன. அப்ப இன்னொரு தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் ஒரு உபசாரமான முதன்மையையும் வெவ்வேறு புராணங்கள் கூறினாலும் அவை உண்மையிலே அந்த இடத்தும் கூட சிவபெருமானுடைய முதன்மையைத்தான் முதன்மையாக கொண்டிருக்கின்றன என்பது இதனுடைய கருத்து. எப்படின்னு கேட்டா, உலகங்கள் எல்லாம் வழிபடப்படுகின்ற உலகங்களால் வழிபடப்படுகின்ற பெருமையை கொண்டவர் திருமால். தேசங்கள் தொழில்நின்ற திருமாலால் பூசனை, தேசனே தேசங்கள் தொழில்நின்ற திருமாலால் பூசனை என்று அப்பர் பெருமான் பாடுகின்றார். ஒளி வடிவானவன் சிவபெருமான். உலகமெல்லாம் எந்த திருமாலை வழிபடுகின்றனவோ அப்படிப்பட்ட புண்ணியம் செய்திருக்கின்ற திருமால், அந்த திருமாலே தொடர்ந்து சிவபெருமானைத்தான் வழிபடுகின்றார் என்பதனால வெவ்வேறு புராணங்கள் வெவ்வேறு தெய்வங்களுடைய முதன்மையை கூறினாலும் அந்த முதன்மை முழுமையாக கூறப்படவில்லை. அந்த முதன்மை என்பது சிவபெருமானுடைய முதன்மைக்கு நம்மை இட்டு செல்கின்ற நிலையில்தான் கூறப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இந்த தொடருக்கு பொருள். என்ன பொருள்னா, பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்தன சூதன் ஒலிமாலையாகின்ற புராணங்கள், சூதனுடைய வாய்மொழியாகின்ற புராணங்கள் சிவபெருமானுடைய தலைமையையே தலைமையாக கொண்டிருக்கின்றன, நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்ச்சியாகவோ என்பது பொருள். அதனை இங்கு உள்ளத்திலே கொண்டு சிவஞான முனிவர் அமைக்கின்றார். என்ன அமைக்கின்றார்னா, புலங்குறாது உயர் புராணம் உற்றளந்தவை தொல்லையோன். புராணங்களை ஆதியிலே சொன்னவன், அவன் சொன்ன பிறகு பலரும் வாங்கி சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஆதியிலே சொன்னவனாகின்ற சூதமுனிவன் தன் உள்ளத்திலே ஐயமின்றி சிவபெருமானுடைய முதன்மையை அறிந்து கூறியிருக்கின்றான் என்பது பொருள். அமரர்க்கா களங்கருத்தவன் உண்மை தேர்ந்து என்பது அதை விளக்குகின்றது. தேவர்களுக்காக நஞ்சினை உண்டு தன்னுடைய கழுத்தினை கருப்பாக்கி கொண்ட அந்த சிவபெருமான் இருக்கின்றானே, அவனுடைய உண்மையை தேர்ந்து என்றால் அவனே முழு முதற் பொருள். கடவுள் என்ற சொல்லுக்கு அவன்தான் உரியவன் என்ற அந்த உண்மையை தேர்ந்து அந்த புராணங்களை அறிந்து சொன்னவன், ஐயமின்றி சொன்னவன் சூதமுனிவன். அவன் உயிர்க்கெல்லாம் கருணை கூறும் தருள் சூதன். எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொண்டவன் யாரு? இந்த சூதமுனிவன். அவனுக்கு வேண்டாதவர்களே இல்லை. எல்லா உயிர்களும் சிற்றீர்கள் உட்பட இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்ற கருணை உள்ளம் கொண்டவன் சூதமுனிவன் என்று சொன்னார். இப்பொழுது சூதமுனிவரை பார்த்து ஏனைய முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய ஐயத்தை எடுத்து உரைக்கின்றார்கள். புக்க சூதனை முனிவர் அறியாவரும் பொங்கிய பெருங்காதல் மிக்க ஓகையின் எதிர்கொடு பூசனை விதி ஒளி வழாதாற்றி தக்க ஆதன திருத்தினர் வினவுவார் தருகண் ஐம்புல வாழ்க்கை ஒக்க நீப்பயாம் முன்னரே அருந்தவம் உயற்றினம். அதனாலே இந்த பாடல் குலகம், அதாவது பொருள் முடியவில்லை என்பது பொருள்.
இவ்வாறு அந்த நைமிசாரண்யத்திற்கு வந்த சூதமாமுனிவரை அங்கிருக்கின்ற ஏனைய முனிவர்கள் எல்லாரும் அவருடைய பக்தி பெருக்கினாலே ஆசை அதிகரித்து, அதனாலே வருக வருக என்று சுஸ்வாகதம் என்று உறக்க கூறி வரவேற்றார்கள். ஏன்னா அன்பு ஆசையும் அதிகரிப்பதனால இப்பொழுதே நெடுநாள் நாம் காணாதிருக்கின்ற ஒரு நண்பன் நம் வீட்டிற்கு வருகின்றார் என்று சொன்னால் நம்ம வாங்கன்னு சொல்ற சத்தமே அதிகமா இருக்கும். அதே போல பொதுவாக யார் வந்தாலும் வருகை என்று கூறுவதை போல் இல்லாமல் என்று கூறுவதிலே ஒரு அந்த ஓகை என்றால் உவகை, மகிழ்ச்சி, அதனால் ஏற்படுகின்ற ஒலி கூடுகின்றது. அவ்வாறு அந்த ஓகையோடு எதிர்கொண்டு ஒரு அடியவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பூசனை எல்லாம் விதிப்படி செய்கின்றார்கள். எழுந்தருள்கின்ற சூதமாமுனிவருக்கு அவருடைய திருவடியை கழுவுவதற்கு நீரளிக்கின்றார்கள், அதற்கு பாத்தியம் என்று பெயர். கைகளை அலம்பிக்கொள்ள நீரளிக்கின்றார்கள், அதற்கு அர்க்கியம் என்று பெயர். பிறகு பருகுவதற்கு தூய நீரளிக்கின்றார்கள், அதற்கு ஆச்சமனியம் என்று பெயர். பிறகு அவரை ஒரு நல்ல ஆசனத்திலே அமர்த்தி அவருடைய திருவடியிலே சிவபெருமானாகவே அவரை கருதி பவாய தேவாய நமகா முதலிய 8 மந்திரங்களினாலே அவருடைய திருவடியிலே என் மலர்கள் கொண்டு அரிச்சித்து அவரை வணங்கி தங்களுடைய ஐயத்தினை அவரிடத்திலே விண்ணப்பிக்க போகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? தருகன் ஐம்புல வாழ்க்கை ஒக்க நீப்ப. தருகன் என்பதற்கு வீரம் என்று ஒரு பொருள், கொடுமை என்பது ஒரு பொருள். இந்த ஐம்புல வாழ்க்கை இருக்கின்றது. புலம் என்றால் இந்திரிய விஷயம். கண் முதலிய 5 ஞானேந்திரியங்களுக்கு எது விஷயமாகின்றதோ அதற்கு புலன் என்று பெயர். அந்த புலன்மயமாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அந்த புலன்களுக்கு அடிமையாக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றது. இது ஒரு கொடுமையான வாழ்க்கை. என்ன காரணம்? அந்த புலன்களுக்கு தீனி போட்டு கட்டாது. ஏதோ அவருடைய பசி அடங்கும், அந்த கடனை தீர்க்கலாம் அப்படின்னா ஒரு விடுதலை உண்டு. அது அப்படி இருக்காது. அவர்களுடைய பிளாக்மெயில் அது அதிகரித்துக் கொண்டே போகும். அவர்களுக்கு அடிமைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மால் மீளவே முடியாது, மாளவும் முடியாது. அவர்கள் தொடர்ந்து நம்மை வருத்திக் கொண்டே இருப்பார்கள். என்பதனால இந்த ஐம்புல வாழ்க்கை என்பது தருகன் கொண்டது, கொடுமையானது, சகிக்க முடியாத துன்பத்தை விளைவிப்பது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒக்க நீப்ப, அதை நீக்க வேண்டும் என்றால் பீஸ்மீலா நீக்க முடியாது. ஒரேடியா தைரியமா முழுவதுமாக துறக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா துறந்தால் நமக்கு எந்த வெற்றியும் கிடையாது. அதை மீண்டும் என்ன பண்ணும்? நம்மை அலரும். என்பதனால ஒரேடியா அதை விட்டுட்டு ஓடிட வேண்டியதான். அவ்வாறு அந்த ஐம்புல வாழ்க்கையை நாங்கள் முழுதுமாக துறப்பதற்கென்றே நல்ல தவம் செய்திருக்கின்றோம் என்று தங்களுடைய தவத்தை பாராட்டினார்கள். இது என்னன்னா பயோடேட்டால நம்முடைய மெரிட், நம்முடைய குவாலிபிகேஷனை வெளிப்படையா சொல்ற மாதிரி எல்லோரும் எந்த ஒரு ஐம்புல வாழ்க்கையினாலே அகப்பட்டு சிரமப்படுகின்றார்களோ அந்த துன்பம் எங்களுக்கு இல்லை. அந்த துன்பம் எங்களுக்கு இல்லாத வண்ணம் அதனை நாங்கள் முழுவதுமாக துறந்தோம். துறத்திற்கு உரிய தவத்தை செய்திருக்கின்றோம். ஆனாலும் மீண்டும் பிறவாவகை பெருமாளுடைய திருவடியை தரிசிக்க வேண்டும். அதற்குரிய உபாயம் என்ன என்று ஆராய்ந்து வருகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அதனால வென்றி வெள்விடை பிறாரடி காண்பதே வீடு வேற்றி நிற்கேது என்று தேரினம் காண்பதற்கு உபாயம் மற்ற இது என தெளிகில்லே. ஒன்றலாதன வேறு வேறுரைத்தனம் உயங்கினம் பிணங்குற்றேம் மன்ற கண்டிலேம் துணிவு மெய்யுணர்வினால் மல குறும்பு அறச்செற்றோய் என்று சூதமுனிவரிடத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள். நாங்கள் ஐம்புல சேட்டையிலிருந்து விடுபடுவதற்குரிய தவத்தை செய்த காரணத்தினாலேயே எங்களுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. என்ன உண்மை புலப்பட்டது? ஐம்புல சேட்டையிலே ஈடுபட்டிருப்பவருக்கு இந்த உண்மை புலப்படாது. ஐம்புல சேட்டையிலிருந்து விடுபட்டவருக்குத்தான் இந்த உண்மை புலப்படும். அப்பொழுது இந்த உண்மை புலப்படுவதற்கு ஐம்புல சேட்டையிலிருந்து விடுபடுவது என்பது காரணம். ஐம்புல சேட்டையிலிருந்து விடுபடுவதற்கு தவம் செய்ய வேண்டும். அதுதான் சரியை கிரிய யோகம். ஆகவே சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தினாலே எந்த ஒரு ஐம்புல சேட்டையிலிருந்து நாம் விடுபட்டோமோ அதன் காரணமாக ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த தெளிவு என்னன்னு கேட்டா, உயிர்களுக்கு தலைவராக இருக்கின்ற இறைவன் அவனுடைய திருவடி தரிசனத்தினால் அன்றி பிறவி நீங்காது
என்ற அந்த கொள்கையிலே ஒரு தெளிவு ஏற்பட்டது. எங்கள் தவத்தின் பயனாக வென்று வெள்விடை பிரானடி காண்பதே வீடு பெற்றினுக்கு ஏது என்று தெரினம். வெற்றியோடு கூடிய வெண்மையான தர்ம விடையிலே ஏறுகின்ற அந்த சிவபெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை காண்பது, திருவடி என்பது திரு அருள். ஆகவே அந்த அருளுக்கு பாத்திரமாவது அதுதான் வீடு பெற்றினுக்கு ஏது. சிவபெருமானுடைய திருவருள் இல்லையே ஒருவருக்கு முக்தி இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். சிவப்பிரசாதேன வினா ந முக்தியே, பெருமானுடைய திருவருள் இல்லாமல் எந்த உயிருக்கும் முக்தி பேர் இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம். ஆனால் அந்த பெருமானுடைய திருவடி தரிசனத்திற்கு எது உபாயம் என்பதிலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்படுகின்றோம். உபாயம் எது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றலாதன வேறு வேறு உரைத்தனம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்ன சொன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுவோம். ஆளுக்கால் ஒண்ணு தெரியுது. அதனால உயங்கிரம் என்றால் வாடினோம், பிணங்குற்றேம் என்றால் கருத்து முரண் கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டோம்னு அர்த்தம் கிடையாது, கருத்து முரண் கொண்டிருக்கின்றோம். மன்ற என்றால் முடிவாக துணிவு கண்டிலேன், எங்களால் ஒரு துணிவுக்கு வர முடியவில்லை. இப்ப எழுந்து நின்று சொன்ன அந்த சைவ துர்வாசன் கூறுவதையே எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விடலாம் என்று உள்ளம் தெரியவில்லை. அவரவர் கருத்து அவரவருக்கு சிறப்பாகவும் சரியாகவும் தோன்றுகின்றது என்பதனால நீதான் எங்களுக்கு எங்களுடைய இந்த திருவிழாபுரத்துல அந்த சங்க புலவர் கழகத்தினை தீர்த்தருடைய கடவுளை போல எங்களுடைய கருத்து கழகத்தினை தீர்த்தருள நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த சூதமுனிவரை விழிக்கும் பொழுது மெய்யுணர்வினால் மலக்குறும்பு அறச்செற்றோய். மெய்யுணர்வு என்பது சிவஞானம். அந்த சிவஞானத்தினாலே மலக்குறும்பு, குறும்பு என்றால் தீங்கு, அந்த 3 மலங்களினால் உண்டாகின்ற தீங்கு சேட்டை, அது முழுவதும் அதனை வெற்றி கொண்ட பெருமானே, பெருமானுடைய திருவடி ஞானமாகின்ற மெய்யுணர்வினாலே மும்மை மாமலங்களிலிருந்து வீடு பெற்றவனே என்று அந்த சூதமுனிவரை பார்த்து கூறுகின்றார்கள். எங்கள் பாக்கிய பயனென நீ இவன் எய்திடப் பெற்றேம் யாம் கொங்குயிர்த்த தார் துளவனே வியாதன் அக்குலமுனி அருளாலே அங்கண் மூவரு புராணமும் உணர்ந்தனை அறமுதல் பொருள் 4 பொங்கு சிர்த்தியோ நீ அறியாதது புவனம் ஒன்றினும் இல்லை. சூதமுனிவனை பெருமைப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு நம்முடைய ஆசிரியர் நாம் பெருமைப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே ஆசிரியருக்கு பெருமை உண்டு. இருந்தாலும் அதனை எடுத்து கூறி நீர்தான் எமக்கு இதனை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்பதுதான் முறை. அவ்வாறு பணிவோடு அன்போடு கேட்கின்ற சீடன் ஆசிரியரை அவனை பெருமைப்படுத்துவது என்பது அவன் செய்கின்ற ஒரு தவம். அது அவனுடைய சிரத்தையை காட்டுகின்றது என்பதனால அந்த நன்மொழிகளை கேட்கின்ற ஆசிரியர் பெருமானுக்கு உள்ளமானது இலகி இந்த சீடனுக்கு எதையும் மறைக்க கூடாது, நாம் அறிந்தவற்றை எல்லாம் இந்த சீடனுக்கு தேவையானவற்றை முழுவதுமாக சொல்ல வேண்டும் என்ற அந்த உள்ள கனிவு ஏற்படும் என்பதனால எந்த ஒரு சீடனும் கல்வியை கற்க புகுவதற்கு முன்னால் தன்னுடைய ஆசிரியரை நன்றாக வாயார புகழ வேண்டும். அதுதான் ஆச்சாரிய தேவோபவ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். எங்கள் பாக்கிய பயனென நீ இவன் எய்திட பெற்றேன், நாங்கள் செய்த பெரும் பேரு நீ இங்கு வந்தது என்று கூறுகின்றார். பாக்கியம் என்றால் பேரு. கொங்குயிர்த்ததார் துளவனே வியாதன், அப்படி தேன் துளிக்கின்ற துளசி மாலையை அணிந்திருக்கின்ற திருமால் இருக்கின்றாரே, அவர் வேறு இல்லை, வியாச முனிவர் வேறு இல்லை. ஏன்னா வியாச முனிவராக மனித உருவிலே வந்திருப்பவர் யார் என்றால் உலகுகளை காக்கின்ற கடமைப்பாடு கொண்ட மும்மூர்த்திகளில் ஒருவராகின்ற திருமால் தான். இதுல எந்த ஐயமும் இல்லை. புராணங்கள் அவ்வாறு கூறுகின்றன. சிவபுராணமும் இவ்வாறு கூறுகின்றதுன்னு கேட்டா, வேதங்களிலே மந்திர பாகம் என்றும் பிராமண பாகம் என்றும் 2 இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அதுல மந்திர பாகம் என்பது வேள்விகளை குறித்தது, பிராமண பாகம் என்பது முப்பொருள் உண்மை குறித்தது. இதுல கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று 2ஆக வேதங்கள் இருக்க, கர்மகாண்ட பொருளை திரித்து யாரும் அறியக்கூடாது என்பதற்காக ஜெய்மினி முனிவராக இந்த பூமியிலே பிரமன் அவதரித்து பூர்வ மீமாம்சா சூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கர்ம சூத்திரங்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் பணித்தான் என்றும், அவ்வாறே திருமால் வியாச முனிவராக பூமியிலே தோன்றி
அந்த உத்தர மீமாம்சா சூத்திரமாகின்ற பிரம்மசூத்திரங்களை செய்ய வேண்டும் என்று கடவுள் பணித்தார் என்று சிவபுராணம் கூறுகின்றது என்பதனால திருமால் தான் வியாச முனிவராக பாதராயணர் என்ற பெயரிலே வருகின்றார். இந்த கருத்தினை சுரனுலக நரர்கள் பயில் என்ற அந்த சாதாரிப்பன் தேவாரத்திலும் நம்முடைய சம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே வைத்து பாடியிருக்கின்றார் என்பதனால திருமால் தான் வியாச முனிவர் என்பதில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட திருமாலுடைய அருளினாலே நீ 18 புராணங்களையும் குற்றமில்லாமல் அறிந்திருக்கின்றாய் என்று கூறுகின்றார்கள். அங்கண் மூவரு புராணமும் 18 புராணங்களையும் உணர்ந்தவை. அது மட்டுமில்ல, 18 புராணங்களை உணர்ந்தால் போதுமா? எல்லா நூல்களுக்கும் மனிதனுடைய உறுதி பொருளாகின்ற 4ம் தான் இலக்கு. அப்ப எந்த ஒரு நூலாயிரம் கற்கத்தகுந்த நூல் யாது என்று கேட்டால், அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களிலே ஒன்றையோ அதற்கு மேலானவற்றையோ அதிகமானவற்றையோ விளக்கமாக எடுத்து கூறுகின்ற நூல்களே கற்கத்தகுந்த நூல்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? கற்க கசடர கற்பவைங்கிறார். கற்பவை யாது? உறுதி பொருளை கூறுகின்ற நூல்கள் தான் கற்கத்தகுந்தன. அந்த நூல்களால் அறியத்தக்க உறுதி பொருள் அனைத்தையும் தெளிவோடு அறிந்திருக்கின்றார் நம்முடைய சூதமுனிவர். அறமுதல் பொருள் 4 பொங்கு சீர்த்தியோய் என்று கூறுகின்றார். வீடுபற்றினை விரும்பி வந்தார் சனற்குமார் முதலிய பிரம்ம மானச குமாரர்கள் சிவபெருமானிடத்துல. அவர்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 வீட்டினை மட்டும்தான் அவர்கள் விரும்பி வந்தார்கள். ஆனால் பெருமாள் அவர்களுக்கு அறம்பொருள் இன்பமாகிய 3ஐயும் சேர்த்தே போதித்தான். இவ்வாறு போதிக்கலாமா? இவ்வாறு போதிப்பதாலே அவர்களுடைய டைம் தானே வேஸ்ட். அப்ப தேவையில்லாதவற்றை இதற்காக இறைவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகின்றது திருச்சாழிலே கடைசி பாடல். அருந்தவர்க்கு அறமுறைத்தான் காணேடி அப்படின்னு வரும்போது, ஆளின்கீழ் அருந்தவருக்கு அவ்வாறு அறமுறைக்கவில்லை என்றால், அறமுதலா 4ஐயும் அருந்தவருக்கு அருளவில்லை என்றால் இயற்கையை தெரியாகான் ஷாகுலோ என்று அதற்கு விடை சொல்லப்பட்டது. அதாவது அறம்பொருள் இன்பம் ஆகிய 3ஐயும் ஒரு சேர அவர்கள் அறியவில்லை என்றால் அவர்கள் வீட்டினை பற்றி அறிவதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதனால இந்த 4ஐயும் ஒருங்கு அறிந்தவர்கள் தான் பெருமாளுடைய திருவடி பெற்றுக்கு உரியவர்கள் என்பது திருச்சாழலிலே சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டவன் சூதமுனிவன் என்பதை இங்கு கூறுகின்றார். அறமுதல் பொருள் 4 பொங்கு சீர்த்தியோய், அதாவது அந்த ஞானத்திலே பெருமை கொண்டவனே, நீ அறியாத புவனம் ஒன்றிலும் இல்லை, உனக்கு தெரியாது என்பது மூலகத்திலும் இல்லை. அப்ப மூலகத்திலும் உள்ள எல்லா கலைகளையும் நீ அறிந்து வைத்திருக்கின்றாய் என்று அவனை பெருமைப்படுத்துகின்றார்கள். ஆதலால் பல நெறியினும் துணிந்தவாறு அரண் திரு அடிகாண்டற்கு ஏது எங்களுக்கு அருளுதி வரிதினி ஏகலை உயர்வானில் பாலவம் பொற பெரியவர் காட்சியும் பயன்படாதொழியாதால் சூத மாதவ என்றலும் அகங்களி துளும்பி ஓதுவன் சூதன். அதனாலே சூதமுனிவரே, சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற கற்ப விருட்சத்தை ஒருவன் கண்ட பிறகு அவன் விரும்பியது அவனுக்கு கிட்டாது இருக்காது. அதே போல நீ இங்கு வீணாக வரவில்லை, சும்மா இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு நெய்ம்சாயனத்துக்கு வரல. உங்களுக்கு இறைவனுடைய திருவடி தரிசனத்துக்கு உரிய வழியினை காட்டுவதற்கென்றே நீ எங்கள் புண்ணியத்தினால் இங்கு வந்திருக்கின்றாய். ஆகவே நீ எங்களுக்கு தவிராது அதற்குரிய வழியை கூற வேண்டும். நாங்கள் பல நெறிகள் இருக்கின்றன என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதனால எங்களுக்கு அவற்றிலே துணிந்து ஒரு நெறியை நீ கூற வேண்டும் என்று அந்த முனிவரிடத்திலே வணங்கினார்கள். அந்த முனிவரும் மிக மனம் மகிழ்ந்து இப்பொழுது விடையளிக்கின்றார். மொழியும் இப்பொருள் மூவரு புராணத்துள் காந்தமோ விருகூற்றில் கழிவில் சீர் சனற்குமார சங்கிதையினில் காளிகா கண்டத்தில் கழிவு தீர்த்தமான்மியத்தது நந்திபால் சனற்குமாரன் கேட்டு அங்கு அழிவிலாருள் வியாதனு குறைத்திட அவன் எனக்கு அருள் செய்தான். சுதமுனிவர் புன்னகை புத்துக் கொண்டே கூறுகின்றார், நீங்கள்லாம் வருந்த வேண்டாம், நீங்கள் கேட்கின்ற இந்த பொருள் உங்களுக்கு தேவையான விஷயம். பொருள் என்றால் விஷயம். அந்த விஷயம் என்பது 16 புராணங்களிலே தலை சிறந்த காந்தம். காந்தம் என்ற ஒரு புராணத்திலே புராணம் 6 சங்கிதைகளாக 6 கூறுகளாக இருக்கின்றது. சங்கிதை என்பது
ஆந்தாலஜி என்ற பொருள் கொண்டது. விஷயங்கள், பல சர்க்கங்கள் அவற்றை சேர்த்து ஒரு சங்கீதையாக ஆக்கலாம். தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் முறை என்று சொல்லலாம். எப்படி? பன்னிரு திருமுறை, நூல்கள், அவையெல்லாம் சேர்ந்து பன்னிரு திருமுறை ஆகின்றன. ஒன்றுமில்ல, சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்கள், அவற்றை நம்பியாண்டார் நம்பி 3 சங்கீதைகளாக ஆக்கினார். அதாவது 3 முறைகளாக ஆக்கினார். 3 திருமுறைகளாக. ஏன் ஒரே திருமுறையா வச்சு கூடாது அப்படின்னு கேட்டா, அது பயன்படுத்துவதற்கு மிக பெரிதாக இருக்கும் என்பதனால 5, 6, 7 பண்களை கொண்ட ஒரு திருமுறை, வேறு பண்களை கொண்ட இன்னொரு திருமுறை, எஞ்சிய பண்களை கொண்ட 3ஆம் திருமுறை என்று ஏதோ ஒரு காரணத்தினாலே அதனை தொகுப்புகளாக ஆக்கினார். அந்த தொகுப்புகள் தான் திருமுறைகள், திருத்தொகுப்புகள், அதான் சங்கீதைகள். அதே போல காந்தபுராணத்திலே எத்தனையோ செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. அவை 6 தொகுப்புகளாக இருக்கின்றன. அந்த 6 தொகுப்புகள் என்னன்னு கேட்டா, அவைதான் சனத்குமார சங்கீதை என்று ஒன்று, சூர சங்கீதை என்று ஒன்று, சௌர சங்கீதை சூர சங்கீதை, பிரம்ம சங்கீதை என்று ஒன்று, விஷ்ணு சங்கீதை என்று ஒன்று, சங்கர சங்கீதை என்று ஒன்று, சூத சங்கீதை ஆக இந்த 6 எப்படி பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, எப்படி அட்டப்பாடை பண்ணிலிருந்து அந்த யாழ்மூடி பண் வரையிலும் இந்த பண்களிலே உள்ள பதிகங்கள் எல்லாம் முதல் திருமுறை என்று சொன்னதை போல ஏதோ ஒரு காரணம், ஒரு தொகுப்பிற்கு ஒரு காரணம். இந்த பண்கள் வேறு திருமுறையிலே காணப்பட மாட்டா, இந்த பண்களிலே இருக்கின்ற பதிகங்கள் எல்லாம் இந்த ஓரிடத்திலேயே காணப்படும் என்பது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதே போல சனத்குமாரர் திருவாய் மலர்ந்தருடைய செய்திகள் ஒரு சங்கீதை, சூரியன் திருவாய் மலர்ந்துள்ள சௌர சங்கீதை, பிரமன் திருவாய் மலர்ந்துள்ள செய்திகள் பிரம்ம சங்கீதை, திருமால் திருவாய் மலர்ந்துள்ள செய்திகள் விஷ்ணு சங்கீதை, சிவபெருமான் கூறியன சங்கர சங்கீதை, சூத முனிவர் அவர் தன்னுடைய கருத்துக்களாக கூறின சூத சங்கீதை. மிக உயர்ந்த சங்கீதை சூத சங்கீதை என்று பாராட்டப்படுகின்றது. 18 புராணங்களுடைய சாரம் என்பது சூத சங்கீதை. அப்ப சூத சங்கீதை என்பது ஓரிடத்திலேயே பல அறங்களையும் நமக்கு தொகுத்து கூறுகின்ற பெரிய பிரமாண நூல் என்று பெரியவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் இந்த சூத சங்கீதையை. சூதனுடைய எல்லையில்லாத ஞானம் இங்கு காணப்படுகின்றது சூத சங்கீதையிலே என்று பார்க்கின்றோம். இவ்வாறு 6 சங்கீதைகள் இருக்கின்றன. இவற்றுள் சனத்குமார முனிவர் கூறியது, அதாவது பிரம்மாவினுடைய மனதிலே தோன்றிய குமாரன், பிரம்மாவினுடைய மனதிலே தோன்றிய குமாரர்களிலே அவர் முதலானவர் என்று பார்க்கின்றோம், முதன்மையானவர். அந்த சனத்குமாரர் அவர் பெயராலே இருக்கின்ற சங்கீதை தொகுப்பு. அதுல காளிகா காண்டம் என்ற ஒரு பகுதி, கண்டம் என்பது உள்பகுதி, உட்பிரிவு. அந்த உட்பிரிவிலே காளிகா கண்டம் என்ற ஒரு உட்பிரிவு. அதுல அந்த உட்பிரிவுகளுக்குள்ள பல உட்பிரிவுகள் இருக்கின்றன, சர்க்கங்கள் என்று பார்க்கின்றோம். அதுல தீர்த்தமான்மியம், தீர்த்தம் என்றால் திருத்தலம், தலங்கள் எல்லாம் தீர்த்தங்களோடு கூடியனதான். அப்ப தீர்த்த கரையில் தான் தலங்கள் எழுந்திருக்கின்ற உண்டாகி இருக்கின்றன பார்க்கிறோம். அப்ப தீர்த்தம் தலம் மூர்த்தி என்று 3ஆக சொன்னாலும் தலம் என்பது தீர்த்தத்தோடு சேர்ந்தே இணைத்து சொல்லப்படும் என்பதனால தீர்த்த மான்மியம் என்பது பல சிவத்தலங்களுடைய மகிமையை கூறுகின்ற ஒரு இடம். அதிலே காஞ்சி புராணம் காணப்படுகின்றது என்பதை மனதிலே கொண்டு இப்பொழுது நன்றாக யோசித்து விட்டு நமக்கு கூறுகின்றார் சூதமுனிவர். நைமிசாரண்ய முனிவர்களுக்கு கூறும் பொழுது, நீங்கள் கேட்ட விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயம் 18 புராணங்களிலே காந்த புராணத்திலே அதனுடைய 6 பெரிய பிரிவுகளிலே சனத்குமார சங்கீதை என்ற முதற் பிரிவிலே, அதன் உட்பிரிவுகளாகின்ற காளிகா கண்டத்திலே, அதனோடு இருக்கின்ற சிறு பிரிவாகின்ற அந்த தீர்த்த மான்மியத்திலே, தீர்த்த மகாத்மியத்திலே இருக்கின்றது. இதனை நந்திதேவரிடத்திலே சனத்குமாரன் கேட்டான். அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய குருநாதர் இருக்கின்ற வியாசமுனிவருக்கு அருள் செய்தான், என்னுடைய குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார் என்று இந்த முனிவர்களுக்கு அந்த வரலாற்றினை கூறுகின்றார். இதுதான் புராண வரலாறு. நீர் பேரறிவாளராய் விரதனன் நெறியினில் பிறழாமே தூய மைத்தவ வலியினால் பழமன துகளறுத்து உமையோர் பால் நாயனார் அருள் பெற்றுளீர் ஆதலின் நன்றுமி பொருள் உங்கட்கு ஏய ஓதுவன் ஒருங்கிய மனத்தோடும் கெண்மின்கள் எனதோடும்.
குருநாதன் என்பவன் தன்னுடைய சீடனையும் என்ன பண்ணணும், புகழ்ந்து உரைக்க வேண்டும். அவ்வாறு உரைப்பதனால சீடன் சிரத்தையோடு குருநாதனுடைய வாய்மொழியை நன்றாக கேட்பான். உனக்கு நன்னா வரும்பான்னு சொன்னாதான் பிள்ளைங்க படிக்கும். இப்பொழுது என்ன சொல்றார், நீங்களும் நல்ல பேரறிஞர்கள் தான், நீங்கள் பெரிய விரதங்களை கடைபிடித்திருக்கிறீர்கள், நீங்கள் சத்திய மார்க்கத்திலிருந்து பிறழாது இருக்கின்றீர்கள், நீங்கள் தூய உண்மையான தவத்தை செய்திருக்கின்றீர்கள். அந்த தவத்தின் வழியினாலே உயிரினை பிடித்திருக்கின்ற பழமையான ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தினை அறுத்து அதன் காரணமாக உமையினை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதனால உங்களுக்கு இந்த பொருளை நான் பொருந்த கூறுகின்றேன், உங்களுக்கு ஏற்ற முறையிலே கூறுகின்றேன். அது என்ன, ஒன்னும் தெரியாதவனுக்கு கூறுவதை போல் கூறப்போவதில்லை, எல்லாம் அறிந்தவர்களுக்கு கூறும்போது எப்படி கூற வேண்டுமோ அப்படி கூறுகின்றேன் என்பது பொருள். இருந்தாலும் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த சித்தமானது அலையாமல், மனம் வேறு இடத்திலே செல்லாமல் ஒரு நிறைய மனம் வைத்து கேட்க வேண்டும். ஒருங்கிய மனத்தோடும் கேள்மீன்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே அந்த முனிவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டு என்ன கூறுகின்றார்கள், அண்டர் நாயகன் நடம்புரி நாயகன் அடியவர் உள்ள கோயில் கொண்ட நாயகன் திருவடி தரிசனம் கூடுதற்கு உபாயம் சீர்வண்டு தீர்த்தமான்மியத்து நீ பெற்றதவ்வாறென கடா உற்ற பண்டை மைத்தவர்க்கு இருமையும் புலப்பட பகரலொற்றனன் சூதன். அண்டர் நாயகன் தேவர்களுக்கு தலைவன், நடம்புரி நாயகன் ஆனந்த தாண்டவம் புரிகின்ற அம்பலவாணன், அடியவர் உளக்கோயில் கொண்ட நாயகன் சொல்லும் பொழுது தொண்டர் அகமலான் கோயிலில்லை ஐயன் ஐயானார்க்கே, காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே, நினைப்பவர் மனம் கோயிலார் கொண்டவன் என்றெல்லாம் கூறப்பட்டிருப்பதனால தொண்டர்களுடைய உள்ளத்திலும் சிறப்பாக கோயில் கொண்டிருக்கின்ற பெருமான், அவனுடைய திருவடி தரிசனம் கூடுவதற்கு உபாயம் வழியினையும் பெருமை பொருந்திய அந்த தீர்த்த மான்மியத்தை நீ எவ்வாறு பெற்றாய் என்ற அந்த வரலாற்றையும் வினவினார்கள் அந்த முனிவர்கள். அந்த கேட்ட அவர்களுக்கு அந்த இரண்டையும் கூறுகின்றான். இருமையும் புலப்பட என்றால், இருமை என்றால் இரண்டு. எந்த இரண்டு என்று கேட்டால், இவருடைய திருவடி தரிசனம் கிட்டுவதற்கான உபாயம் ஒன்று, அந்த உபாயம் தீர்த்தமான்மியத்திலே இருக்கின்றது என்று கேள்விப்படுவதனால அந்த தீர்த்தமான்மியத்தை நீர் எவ்வாறு அறிந்தீர்கள் என்ற உபாயத்தை அறிந்த வழி, வழியினை தெரிந்து கொண்ட வழி, அதனையும் கேட்க இரண்டையும் கூறுகின்றேன் என்று சூதமுனிவர் இப்பொழுது கூற அடுத்து வருவது சனத்குமார படலம். அதாவது சனத்குமார முனிவர் தவம் செய்து எவ்வாறு பெருமானுடைய அருளை பெற்று அந்த தீர்த்தமான்மியத்தை கேட்டார் என்பது சனத்குமார படலம். அதனை இப்பொழுது ஆரம்பிக்கின்றார் சூதமுனிவர். மேருமலையினுடைய வருடனிலே தொடங்குகின்றது. தொடுகடல் வரை பின் மண்பதை தொகைகள் சோழன் மீனவன இண்டி பல புலங்குவைகள் கவர்ந்துரா வண்ணம் பறிந்து காப்பவரென அசுரர் கடவுளர் இயக்கர் சித்தர் கந்தருவர் கிண்ணர் சாரணர் பிறரும் உடனுரே நெருங்கி போற்ற உலகும் உருவி மேல் நிவந்தது மேரு. மூன்று உலகங்களுக்கும் மேலாக தனி ஒரு மலையாக விண்ணை முட்ட வளர்ந்திருக்கின்றது பொன்மயமான மேரு என்ற மலை. அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த மலை உலகத்திலே தோண்டப்பட்ட கடல், சகரன் என்ற அரசனுடைய அந்த பிள்ளைகளால் தோண்டப்பட்ட கடல், அதனால அதற்கு சாகரம் என்று பெயர். அந்த கடலால் சூழப்பட்ட உலகத்திலே எத்தனையோ சேர சோழ பாண்டியர்கள், அவர்கள் எல்லாம் தர்ம பரிபாலனம் செய்திருக்கிறார்கள். சோழன் மீனவன் என்று இருவரை சொன்னாலும் உபலட்சணமாக சேரனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு திருவிளையாடற் புராணப்படி சிவபெருமானுடைய வலக்கண்ணில் இருந்து சோழர் குலமும், இடக்கண்ணில் இருந்து பாண்டியர் குலமும், நெற்றிக்கண்ணில் இருந்து சேரர் குலமும் தோன்றியது. ஆகவே கடவுளே இந்த மூவரை படைத்தான் என்பதனால திருவாசகம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன், பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வழக்குவாய். இந்த மும்மன்னராகவும் சிவபெருமானே இருந்து அருள் பாலிக்கின்றான். அதாவது அவருடைய அருட்கூறு இந்த மூவரிடத்திலும் தங்கி இருக்கின்றது
என்பது பொருள். எத்தனையோ சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் அவருடைய நாட்டினை பரிபாலனம் செய்வதற்கு தேவையான நிதி, அந்த நிதியினை இந்த மேருமலையினை வழிபட்டே பெற்றிருக்கின்றார்கள். என்ன காரணம்னா உலகத்தில் இருக்கின்ற எல்லா ட்ரெஷரும் மேருமலையிலே இருக்கின்றது. ஆகவே அந்த மேருமலை என்பது எல்லா செல்வத்திற்கும் ஒரு பாதுகாவலனாக, ஒரு சேஃப் கீப்பாக அந்த மேருமலை இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அந்த மேருமலை என்பது எல்லா விதமான உயிரினங்களினாலும் வழிபடப்படுகின்றது. எப்படி அசுரர், தேவர், இயக்கர்னா யக்ஷர், சித்தர், கந்தர்வர், கிண்ணனர், சாரணர், ஏனைய உயிர்கள் இவையெல்லாம் இந்த மேருமலையை வழிபடுகின்றன. அப்படிப்பட்ட பெருமை கொண்டது மேரு என்ற மலை. தேர்ந்தன முழுதும் தன்னிறமாக்கும் செய்கையால் தனக்கினமாகி சாந்தமாணிக்க வண்ணர் ஏகம்பர் தமக்கலால் வணங்கிடாதாகி வார்ந்த பல்கோளும் நாட்களும் வலம்பர இராப்பகல் விளக்கி நேர்ந்த பேராசை எட்டையும் பகுத்து நின்ற தமறிய குன்றம். 8 திக்குகளையும் பகுத்து கொடுக்குதான் அந்த மேருமலை. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு என்று அந்த மேருமலையான தன்னுடைய நீண்ட தோள்களினாலே திசைகளை அது என்ன பண்ணுது, பகுத்து கொடுக்கின்றது. அவ்வாறு அவ்வளவு பெரிய மலை என்பது பொருள். பகுத்து கொடுத்து அந்த மலைக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, எந்த ஒரு வஸ்து மேருமலையை சேர்ந்தாலும் அது பொன்னிறமாகிவிடும். இதனை ஒரு பாடல் கூறுகின்றது. அதாவது மேருமலையை சேர்ந்த காக்கையும் பொன்னிறமாகும் என்று திருமுறையிலே பார்க்கின்றோம். ஆகவே காக்கா கருப்பால இருக்கும், ஆனா மேருமலைக்கு வந்துடுதுன்னா அது கோல்டன் காக்காவாக ஆகிவிடும். அதே போல அனைத்தையும் தன்மயமாக ஆக்குகின்ற ஒரு பெருமை கொண்டது என்பதனால அது தன் நினைவாகின்ற மலைகளை வணங்காமல் பெருமையினால் மலை போதிருக்கின்ற மாணிக்க வண்ணராகின்ற ஏகம்பர், அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மாணிக்க வண்ணராகின்ற ஏகம்பர் இருக்கின்றாரே, கட்சி ஏகம்பர், அவரை மட்டும்தான் மேருமலை வணங்குமா, வேற யாரையும் வணங்காது. என்ன காரணம்? மலை போல இருக்கின்றவை எல்லாம் தன் இனம் என்பதனால அதற்கு சலிப்பு. ஆனால் உண்மையான மலை என்பது சிவபர்வதமாகின்ற ஏகம்பர் தான். அந்த ஏகம்பரை மட்டும்தான் வணங்கும் இயல்பு கொண்டது இந்த மலை. அது இரவு பகலாக நவ கிரகங்களும் அந்த மேருமலையை சுற்றி வருகின்றன என்ற பெருமையை கொண்டது. நயக்கும் மற்றிதன் ஒளி பிறந்திமையோ நாடு பொன்னிறம் படைத்தது என்று வரும் வியத்தகுங்கிரி மணிபலவரன்றி மீது நின்றிய முழங்கு வெள்ளறிவி வயக்க மாண்டமு புரிசையந்திருத்த வள்ளல் பூட்டு விட்டிருத்திய சிலையின் இயக்கம் மேவுபல் பொரிய பன்னக நான் இறைந்து கொண்டொளிர் தொடக்கமே ஒக்கும். விரும்ப தகுந்த இந்த மேருமலையினுடைய ஒளியானது விண்ணிலே பட்டுதான் சொர்க்கலோகம் எப்படி இருக்கு, பொன்னுலகம் என்று கூறப்படுகின்றது என்று நினைக்க தோன்றுகின்றது. ஏன்னா தேவர்கள் வாழ்கின்ற சொர்க்கலோகத்திற்கு பொன்னுலகம் என்று ஒரு பெயர். அதற்கு ஏன் அப்படி பெயர் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. மேருமலையினுடைய ஒளி என்பது அந்த உலகத்திலே படுகின்றது என்று இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். அது மட்டும் இல்ல, இந்த மேருமலையிலே விழுகின்ற அருவிகள் எல்லாம் மற்ற மலையிலே விழுகின்ற அருவிகள் போல நீரினால் ஆகிய அருவிகள் இல்ல, பலவிதமான ரத்தனங்கள் தான் அருவியாக கொட்டுகின்றன இந்த மேருமலையிலே. அப்படியே செல்வ செழிப்பு வாய்ந்தது இந்த மேருமலை என்று பார்க்கின்றோம். அது மட்டுமில்ல, இது ஒரு காலத்திலே இறைவனுக்கு வில்லாக வளைந்து கொடுத்தது என்ற பெருமையும் இந்த மேருமலைக்கு உண்டு என்பதனால அந்த மேருமலையை இறைவன் வில்லாக வளைத்த பொழுது பெரிய ஒரு பாம்பு, வாசுகி என்ற பாம்பினைத்தான் அதற்கு நானாக பூட்டினான். அந்த அந்த பாம்பினுடைய இரைச்சல், மூச்சு காத்து இஷ்ன்னு இருக்கும் இல்லையா, அது இன்றைக்கும் இங்கு மேருமலையிலே காணப்படுகின்றது. எப்படின்னா நவமணிகளால் ஆகிய அருவிகளுடைய ஓசை என்பது பாம்பினுடைய மூச்சுக்காற்று போல இரைச்சலாக இருக்கின்றது. என்ன காரணம்? மேருமலை பெருமான் கையிலே வில்லாக இருந்த போது பாம்பு அதற்கு நானாகத்தான் இருந்தது. அதை நிரூபிக்கின்ற வகையில இப்பொழுதும் அப்படி காணப்படுகின்றது என்று கூறினார். எவற்றையும் சிறகடி வலாரி பயங்கட பொருதழித்தவன் வணக்கும் சிலையினை பறித்து உங்கு வைத்தன்ன திவிலை இந்திர திருவிலை காட்டும் அலைதிரை புனல் அருவி சூழ்மேரு அம்பன் மாற்றினில் அதிகமாயிருதான் நிலை பெறத்தவர் எண்ணிலார் குழியை நிறைதவக்கனல் கதுவலில் போதும். இந்திரன் என்ன பண்ணாரு, ஒரு காலத்துல மலைகள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தனவா,
அந்த மலைகள் பறக்கக்கூடாது என்பதற்காக மலைகளுடைய சிறகுகளை எல்லாம் இந்திரன் அறிந்தான் என்று ஒரு புராண கதை இருக்கின்றது. அதனால்தான் மலைகள் எல்லாம் இன்றைக்கு பறக்க முடியாமல் பூமியிலேயே இருக்கின்றன என்று கூறுவார்கள். பலன் என்ற அசுரனை அழித்த வலாரியாகின்ற இந்திரன் இந்த மலைகளுடைய சிறைகளை எல்லாம் அழித்தான். ஆனா அவனுடைய பெருமையை அழித்தவன் யார் அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான். திருவிழா புராணத்தில் பார்க்கும்போது உக்ரகுமார பாண்டியனாக அந்த முருகப்பெருமான் அந்த மலைகளுடைய சிறுகளை அறுத்த இந்திரனுடைய பெருமையை அவன் அழித்தான் என்று பார்க்கின்றோம். அப்ப இந்திரலோகத்திற்கே சென்று இந்திரன் தாங்க முடியாத ஒரு மாரியை போடவும் அதை தாங்கிக் கொண்டு இந்திரனுடைய பெருமையை அழித்தான். பிறகு இந்திரன் இவனுடைய விருப்பப்படி மழையினை தராத பொழுது இந்திரனுடைய மேகங்களை எல்லாம் சிறையிட்டான். பிறகு இந்திரன் போருக்கு வந்தான். இந்திரன் முடிமேல் வளைவிட்டான். இந்திரன் போரிலே தோற்று ஓடினான். பிறகு சமரசத்திற்கு வந்தான். ஆகவே மலைகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்திரன், அந்த இந்திரன் தன்னை வணங்கும் வண்ணம் செய்தவன் யார் என்று கேட்டால் உக்ரகுமார பாண்டியன். அந்த உக்ரகுமார பாண்டியனுக்கு இந்த மேருமலையானது நட்பு கொண்டது என்று பார்க்கின்றோம். செண்டினால் அடிப்புமோ அவன் விரும்பிய செல்வத்தை எல்லாம் கொடுத்தது என்பதனால இது என்ன பண்ணது, இந்திரனுடைய வில் என்பது அங்கு அவனுடைய தோல்விக்கு அடையாளமாக முருகன் வைத்துவிட்டு போனதை போல இந்திர தனுஷ் என்பது எப்பொழுதும் காணப்படுகின்றது. மேருமலையில அந்த மழை மேகங்கள் இடையிலே தோன்றுகின்ற வானவில் என்பது இந்திர தனுஷ் என்று நினைக்கப்படுகின்றது. அது இந்திரனை வெற்றி கொண்டதுக்கு அடையாளமாக இன்றும் அங்கு காணப்படுகின்றது என்பது பொருள். அந்த மேருமலையினுடைய பல சிகரங்களிலே ஒரு பாதி இருப்பது சதசிருங்கம் என்ற ஒரு மலை, வனத்தோடு கூடிய மலை. சதசிருங்கம் என்றால், சதம் என்றால் 100, சிருங்கம் என்றால் கொம்பு. கொம்பினை குறிக்காமல் மலை உச்சியை குறிக்கின்றது. ஒரு பெரிய மலைத்தொடருக்கு பல உச்சிகள் இருக்கும். அது போல 100 உச்சிகளை கொண்ட ஒரு மலை. அந்த மலை என்பது மேருமலையினுடைய ஒரு சார்பிலே, ஒரு பக்கத்திலே இருக்கின்றது என்று அடுத்து கூறப்போகின்றார். தடாத பேரொளித்தமனியம் படுத்த தன்னரா அச்சுனை குடுமி அங்குவட்டு வடாது மாமலை காந்தியின் பிறக்கம் மடங்கிடாது பல் சுடர் விரித்தெழுந்த கெடாத தொற்றமே உரழமற்றதன் மேல் கிளர் சுரும்பினம் படையொடு தழுவி விடாது பண்படு பொழில் சத சிறுங்க வெப்பன திசை போயதொன்றுள்ளதால். தணிக்க முடியாத பொன்மயமான பெரிய ஒளியோடு கூடியதும் குளிர்ச்சி அறாத இயற்கையான சுனைகளை கொண்டதுமாகின்ற பல உச்சிகளை கொண்டிருக்கின்ற அந்த மேருமலையினுடைய வடதிசையிலே சுடர்விட்டு எழுகின்ற 100 சிருங்கங்களை கொண்ட சதசிருங்கம் என்ற ஒரு மலையானது இருக்கின்றது என்பது பொருள். அந்த மலையிலே என்னென்ன மரங்கள் இருக்கின்றன என்பதை அடைமொழி இல்லாமல் இங்கு கூறப்போகின்றார் அடுத்த பாடலிலே. எவ்வாறு நைமிசாரண்யத்திலே இன்னென்ன முனிவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடைமொழியின்றி அருமையாக கூறினாரோ அதே போலவே அடைமொழி இல்லாமல் தன்னுடைய புலமை திறத்தினாலே இங்கு கூறுகின்றார். அதாவது செய்யுளை நிரப்புவதற்கு சொற்களை தேடாமல் இந்த மரங்களுடைய பெயர்களை அடுக்குகின்றார். அதான் அவருடைய சிறப்பு என்று பார்க்கின்றோம். குரவு மாதவி உழிங்கை மந்தாரம் குறுந்து பாடலம் பாலை முந்திரிகை மருது போதி பிடாயமை ஓமை வஞ்சி காஞ்சி குங்குமம் நமையோடு ஓடான் அரைதளா உதிர் செருந்திசேகினம் அகில் பலாது சந்தில்ல மாவில்லம் வரை தமானம் மாதடை கனி அதிங்கம் வகுளம் இன்ன நெருங்கின ஓங்கும். குரவு என்பது ஒரு மரம், குராமரம். மாதவி அப்படிங்கிறது என்ன, குறுக்கத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரம், பூக்களை கொண்ட ஒரு மரம். உழிஞை என்பது சிறு பூளை என்ற ஒரு மரம். குருந்து என்பது ஒரு மரம், அதை நமக்கு குருந்த மரம் பார்க்கிறோம் திருப்பெருந்துறையில. பாடலம் என்பது பாதிரி மரம். போதி என்பது அரச மரம். வஞ்சி என்பது ஒரு மரம். அரை என்பது ஒரு மரம். அரை என்பது ஒரு மரம் என்பதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா தொல்காப்பியத்திலே வந்திருக்குது. பனையும் அறையும் ஆபிரை கிளவியும் அப்படிங்கிற அந்த நூற்பாவில அரை என்பது ஒரு மரத்தின் பெயர் என்று அறிகின்றோம். அது என்ன மரம்னு நமக்கு தெரியல என்று பார்க்கிறோம். அல்லது நரை என்று பிரித்து அந்த பெயர் கொண்டது ஒரு மரம் என்று சிலர் கூறுகின்றார்கள். வெண்மையினால தளவு என்ற மரமாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள்.
அடுத்தது உதி என்பது ஒதிய மரம், எகினம் என்பது புளிய மரம், பலாசு என்பது முருக்க மரம், சந்து என்பது சந்தன மரம், இல்லம் என்பது தேற்றாமரம். தேற்றாமரம் என்பது ஒரு மரம். இல்லமா என்பதை ஆ என பிரித்து மாமரம் என்று கொள்ளலாம். ஆ என்பது ஆச்சாமரத்தையும் குறிக்கும். வில்லம் என்பது வில்வ மரம், வரை என்பது மூங்கில், தமாலம் என்பது பச்சிலை மரம், கனி என்பது வேங்கை. நம்ம திருக்குறள் படைத்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அது வேங்கை பூத்தது என்றால் திணை முற்றியது என்று அது ஒரு ஜோதிடரை போல காலம் காட்டும் என்பதனால கனி என்றால் ஜோதிடன், வேங்கை மரத்துக்கு ஜோதிடன் என்று பெயர். கனிவளர் வெங்கை என்று அப்பெருமானுடைய வாக்கிலேயே வந்திருக்கின்றது. பழமையான ஒரு தமிழர் மரபு. கனி என்பது வேங்கை மரம், அது காரண பெயர். அதிங்கம் என்பது அதிமுதுர மரம், வகுளம் என்பது மகிழ மரம். மற்ற மரங்கள்லாம் அந்த பெயரிலேயே இருக்கின்ற மரங்கள். இவ்வாறு பல வகையான மரங்களும் இருக்கின்ற ஒரு மலை. அந்த மரத்தோடு கூடிய மலை என்பது சதசிங்கம் என்று எண்ணில்லா, சதம் என்பது 100 என்ற கணக்கை காட்டும் சொல்ல முடியாது, நிரம்ப என்ற கணக்கை காட்டும். நிரம்ப உச்சிகளை கொண்ட ஒரு பெரிய மலை மேருமலைக்கும் வடக்கே இருக்கின்றது என்று சொன்னார். அந்த மலையிலே சனத்குமாரன் பிரம்மதேவனுடைய மனதிலே தோன்றிய முனிவன். அவன் சிவபெருமானை தன் உள்ளத்திலே தரிசித்துக் கொண்டு தியானத்திலே இருக்கின்றான் என்று சொல்ல போகின்றார். அன்றினார்புறம் அழல நகைத்த அண்ணல் சேவடிக்கு அன்பராயல்வில் துன்று மைத்தவ யோகியர்க்கெல்லாம் தூய நற்றவ சாலையுமாகி தென்றல் ஊர்தர பூமணங்கல தெளிபுணர் சுனை அளவில கவின்று ஒன்றிடா கடவுளர் முதலோர்க்கு போக பூமியும் ஆயுத பொறுப்பு. அன்றினார் புறமெரித்தவர் யார் என்றால் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அந்த பெருமான் இருக்கின்றானே, அவனுடைய பெருமைக்குரிய செம்மை மாறாத திருவடிக்கு அன்பரா இயல்பு கொண்ட தவர்கள், அதாவது சிவபெருமானை என்றும் மறவாதவர்கள், கனவிலும் பெருமானுடைய நினைவு கொண்டவர்கள், அவதான் உண்மையான தவசிகள். அப்ப உண்மையான தவம் என்பது சிவத்தியானம் தான். அந்த யோகியருக்கும் தவசிகளுக்கும் எப்பொழுதுமே தங்குகின்ற தவச்சாலைகளை கொண்டிருப்பது சதசிங்கம் என்ற அந்த ஒரு மலை. ஆகவே தவசிகளும் யோகியர்களும் ஞானிகளும் தான் வாழ்வார்களா அப்படின்னா கிடையாது. இன்பத்தையே தூக்கின்ற தேவர்கள் கூட அவருடைய உலகத்தை விட பிக்னிக்காக இங்க வந்து ஒரு ஹாலிடே ரிசார்ட் போல இந்த மலையானது இருக்கின்றது. ஏன்னா குறிஞ்சி என்பது இன்பத்தின் ஊற்று என்று பார்க்கின்றோம் என்பதனால்தான் செந்தமிழ் ஐந்திணையில குறிஞ்சி என்பது கூடுதல் ஒழுக்கத்தை உரிப்பொருளாக கொண்டது என்று பார்க்கின்றோம். ஆகவே தேவர்கள், அதாவது இன்பத்திற்கு குறைவில்லாத தேவர்கள் கூட அந்த இன்பத்தை மேலும் நுகர்வதற்காக இந்த சதசிங்க மலைக்கு வந்து உதவுவார்கள். அதனால இது போகத்தையும் விளைவிக்கின்ற பூமி, யோகத்தை மட்டும் விளைவிக்கின்ற பூமி இல்ல, போகத்தையும் விளைவிக்கின்ற பூமி. எதை போல அப்படின்னு கேட்டா காஞ்சி மாநகரத்தை போல. காஞ்சி மாநகரம் என்பது யோக பூமியாகவும் விளங்குகின்றது, போக பூமியாக விளங்குகின்றது. அதே போல அங்கு வடக்கே இந்த சதசிங்கம் என்ற பொறுப்பானது இருக்கின்றது. அங்கண் வாழ்தரும் அயன்மனை கிழத்தி அங்கி நாப்பன் நின்றருந்தவம் செயல்வோர் குங்குலான் துவர் பங்கயத்திரைதேர் குறிப்பின் ஓதிவம் அதைவரை இருக்கும். அங்கு பிரம்மதேவனுடைய வீட்டுக்காரியாக இருக்கின்ற அந்த சரஸ்வதி தேவியானவள் நெருப்புக்கு நடுவிலே இருந்து தவம் செய்தால் எப்படி இருக்கும்? அவள் நெருப்பின் நடுவிலே இருந்து தவம் செய்யல. நெருப்பின் இடையிலே இருந்து தவம் செய்தவர் யாருன்னா பார்வதி தேவி தான். அவள் தான் அவ்வாறு தவம் செய்து சிவபெருமானை பெற்றாள். இருந்தாலும் வெள்ளை வெள்ளையர் என்ற வஸ்திரத்தை அணிந்திருக்கின்ற அந்த சரஸ்வதியானவள், அவளுடைய திருமேனி நிறமும் படிக நிறம் என்பதனால அதுவும் வெண்ணிறம். அப்படிப்பட்டவள் நெருப்பிலே இருந்து தவம் செய்வதை போல அங்கு அந்த தாமரை பொய்கைகளிலே விரிந்திருக்கின்ற செந்தாமரைகளின் நடுவிலே வந்து அன்னம் அமர்ந்திருக்கின்றது. வெள்ளை வெள்ளையர் என்ற அன்னப்பட்சியானது அந்த ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்டு விரிந்திருக்கின்ற செந்தாமரை மலரிலே வந்து அமர்ந்திருக்கின்ற காட்சி என்பது எப்படி இருக்குன்னா, ஆங்காங்கே கலைமகளே பல உருக்கொண்டு இவ்வாறு நெருப்புக்கு நடுவிலே தவம் செய்வதை போல அந்த சதசிருங்க வனமானது காட்சி அளிக்கின்றது என்று கூறினார். பொங்கு வெண்டிரை தீர்த்தத்தின் மாறே புறங்கடந்தவர் வரம் அவட்குதவி அங்கு காட்சியின் நறுமலர் பொருளே தகை கடுக்கை பொன் சொரிவன உடைத்தார். இவ்வாறு தவம் செய்கின்ற சரஸ்வதிக்கு
சிவபெருமான் என்ன பண்றாரு? தவம் என்பது சிவபெருமானை குறித்து பண்ணப்படுவது. என்ன பண்றாரு? வரம் அளிக்கின்றார். எப்படி அளிக்கின்றார்னு கேட்டா தங்க காசா அளிக்கின்றாரா? என்ன காரணம்? புலவர்கள் எல்லாம் புலவர்களோடு உடன் பிறந்து வறுமை என்பதனால கலைமகள் என்பவள் ரொம்ப கையில காசு இல்லாதவள் போல இருக்கு. ஆகவே அவள் கையில காசு நிறைய இருக்கணும் அப்படிங்கிறத அவள் தவம் செய்வதை போலவும், அதற்காக சிவபெருமான் அவளுக்கு பொற்காசுகளை வழங்குவதை போல இந்த தாமரை பொய்கள் கரையிலே வளர்ந்திருக்கின்ற அந்த கொன்றை மரங்கள் எல்லாம் தொன்மயமான மலர்களை தவம் செய்கின்ற அன்னபட்சிகளின் மீது உதிர்க்கின்றன. அதாவது கலைமகளுக்கு இறைவன் தங்கமாக வரம் வழங்குவதை போல இந்த காட்சியானது அமைந்திருக்கின்றது என்று சொன்னார். மீது சந்திர சூரிய கிரணம் இரவலாமையின் ஒரு பொழுதளர்ந்தோர் போது கூம்புமச் செய்கையாங்கின்றே புரி முறுக்குடை தென்றும் ஓர் இயல்பில் கோயில் பன்மணி கதிரொளி வருட குளிர்ந்த அலர்ந்து இரண்டவத்தையும் கடந்து மாதர் வெண்பிலை கண்ணியர் அடிசேர் மாந்தர் ஒத்துள வளஞ்சுனை மலர்கள். அங்க வளப்பமான சுனையிலே பூத்திருக்கின்ற மலர்கள் எல்லாம் சில மலர்கள் பகலிலே மலரும், சில மலர்கள் இரவிலே மலரும் என்பதை போல் இல்லாமல் அது தெய்வ பூமி என்பதனால நம்ம ஊர்ல பகலிலே மலர்கின்ற மலர் அங்கு பகல் இரவு இரண்டிலும் மலர்ந்தே இருக்கின்றது. நம்ம ஊரிலே இரவிலே மலர்கின்ற மலரும் என்ன பண்ணுது? அங்கு பகல் இரவு ஆகின்ற இரண்டு வேளைகளிலும் மலர்ந்தே இருக்கின்றது. என்ன காரணம்னு கேட்டா, பகலிலே மலர்கின்ற மலர்களை மலர்த்துவதற்கு சூரியன் காட்சி வேண்டும். இரவிலே மலர்கின்ற மலர்களை மலர்த்துவதற்கு சூரியன் இல்லாமல் சந்திரனுடைய காட்சி வேண்டும். அப்ப இருவரும் சேர்ந்து இந்த மேருமலையினை பிரதட்சணம் செய்து கொண்டிருப்பதனால இருவருடைய காட்சியும் எப்பொழுதும் பெறுகின்ற காரணத்தினால அங்கு சுனையிலே பூக்கின்ற மலர்கள் எல்லாம் எப்பொழுதுமே மலர்ந்தே இருக்கின்றன. அது இருமை கடந்திருக்கின்றன. அதாவது பகல் இரவு ஆகிய இரண்டு அவத்தைகளை கடந்திருக்கின்றன. கடந்திருக்கின்ற யோகிகளை போல் காணப்படுகின்றன சொன்னார். சைவத்திலே பகல் என்று சொல்லப்படுவது கருவி கரணங்களோடு கூடி படைக்கப்படுகின்ற சகல நிலை. இரவு என்று கூறப்படுவது கருவி கரணங்களோடு கூடாதிருக்கின்ற கேவல நிலை. இந்த இரண்டு அவத்தைகளும் கடந்திருப்பது என்பது சுத்த நிலையாகின்ற பெருமானுடைய திருவிடையை உணர்ந்திருக்கின்ற நிலை. பெருமானுடைய திருவிடையை உணர்ந்திருக்கின்ற யோகிகள் வாழ்கின்ற இடம் என்பதனாலேயே அங்கிருக்கின்ற மலர்கள் அவர்களைப் போலவே பகல் இரவு ஆகின்ற பேதத்தை கடந்து இரண்டு அவத்தைகளும் கடந்து சுத்த அவத்தையில் இருப்பதை போல் காட்சி தருகின்றன என்று கூறினார். அங்கு சனத்குமார முனிவர் செய்கின்ற தவத்தினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.